So dear students, நம்ம previous class chemistry என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஒரு பெரிய lesson complete பண்ணியாச்சு. That is a hydroxy compounds and ethers. ஓகேவா? So now the new unit is started. That is a unit 6, the solid state. என்ன பார்க்க போறோம்னாக்கா solid state. The solid state, so some introduction is here. So Sir William Henry Bragg, Sir Lawrence Bragg. So இந்த Braggs வந்து நம்ம Bragg என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா Bragg's X-ray diffraction method அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ஓகேவா? Sir William Henry Bragg was a British physicist, chemist and a mathematician. Sir William Henry Bragg and his son Lawrence Bragg worked on X-rays. ஸோ எதில் இவங்களோட ரிசர்ச் போயிருக்குன்னா நம்ம எக்ஸ்ரேஸில். ஓகேவா? வித் மச் சக்ஸஸ் they invented the X-ray spectrometer. ஓகேவா? நம்மளுக்கு என்ன அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கனாக்கா X-ray spectrometer and found in the new science of X-ray crystallography. ஓகேவா? ஸோ the crystal science அப்படின்னே இருக்குது நமக்கு solid state science அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின ஃபுல் ரிசர்ச்சை வந்து நம்மளுக்கு வந்துட்டு கிறிஸ்டலோகிராஃபி மூலயமா நம்மளுக்கு நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்டலை பற்றி, கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சரை பற்றி, இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்மளுக்கு நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Bragg was joint winner with his son Lawrence Bragg of the Nobel Prize in Physics. ஓகேவா? So 1915 for the services and analysis of crystal structure by means of ray. ஓகேவா? ரேவை பாஸ் பண்ணி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணதுனால இவங்களுக்கு ஃபிசிக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா நோபல் ப்ரைஸ். தட் இஸ் அ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? இது நம்ம எதில் நம்ம படிக்கிறோம்னாக்கா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் படிக்கிறோம். ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு லெசன் முடிச்சிருக்கேன். தட் இஸ் அ மெட்டலாலஜி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈதர்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ நவ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் என்ன பார்க்குறோன்னாக்கா சாலிட் ஸ்டேட் பார்க்குறோம். ஓகேங்களா? The mineral bragite, ஓகேவா? that is a sulfide ore of platinum and என்னன்னாக்கா palladium and nickel is named after him and his son. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கனாக்கா பிராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ சம் இன்ட்ரடக்ஷனுக்கு நம்ம உள்ளே போயிடலாம். So these are no needs, so just you have to note that நீங்கள் சும்மா கவனிச்சுக்கோங்க. So matter exists in 3 different physical states. So namely, so நமக்கு தெரியும், we know so solid, liquid and gas. If you look around, you may find mostly solids rather than liquids and gases. So நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி நம்மளுக்கு என்னவா இருக்குனாக்கா சாலிடாக தான் இருக்கும். Solid differ from liquids and gases by possessing definite volume and definite shape. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து அது சாலிட் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். ஓகேவா? கண்டிப்பாக நம்மளுக்கு லிக்விட் கூடயும் கேஸ் கூடயும் கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு சாலிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதுலனாக்கா வால்யூமில், ஷேப்பில், எல்லாத்துலேயுமே நமக்கு எப்படி இருக்குனாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஸோ நம்மளுக்கு அதில் நம்ம ஒரு கெமிக்கலி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சாலிட் எடுத்துனாக்கா அதில் கண்டிப்பாக ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அண்ட் அயான்ஸ் இருக்கும். எப்படி அரேஞ்சாக இருக்குன்னா அதோட லாட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உள்ளே படிக்கும்போது லாட்டிஸ் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு இதான் கிறிஸ்டல் அப்படின்னா யூனிட் செல் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். இது போல் ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு வந்து கிறிஸ்டல்குள்ளே சாலிட் ஸ்டேட்குள்ளே நிறையா இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, இதான் வந்துனாக்கா லாட்டிஸ் பாயிண்ட். ஸோ இதில் தான் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் அண்ட் அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸ்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்குனாக்கா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ் நம்ம கிறிஸ்டலில் எப்படி இருக்குனாக்கா ஆர்டர்லி நமக்கு என்ன பண்ணாக்கா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சாலிட்ஸ், த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் tightly held in an order arrangement, and there are many types of solids, diamond, metals, plastics, and most of the substance that we use in our daily life are in the solid state. Okay va? So that is also we know that so we require solids with different properties for various applications. Understanding relation between the structure of solids and their properties is very much useful in synthesizing new solid material with different properties. So ஒவ்வொரு சாலிடுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூசஸ் இருக்கும். ஸோ அதை தான் இந்த சாப்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீல் பண்ண போகிறோம். இன் திஸ் சாப்டர் வி ஸ்டடி த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், classification,
structure and the properties. We also discuss the crystal defects and its significance. ஓகேங்களா? So that is a chemical method மூலமா solids வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அதோட characters படிக்க போறோம், classification பண்ண போறோம், structure படிக்க போறோம், properties படிக்க போறோம், அப்புறம் அந்த crystal எப்படிலாம் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுல என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போறோம். ஓகேங்களா? So now general characteristics of solids. We have already learnt in 11th standard that gas molecules move randomly. So நம்ம gaseous molecules எப்படி இருக்குனாக்கா ரேண்டமா அது என்ன பண்ணும், கண்ணாப்புனா நம்மளுக்கு என்ன பண்ணும், மூவ் பண்ணும். ஸோ அதுக்குன்னு ஒரு ரீசனபிள் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். Unlike gases, in solids the atoms, ions or molecules are held together by strong force of attraction. ஸோ நம்ம ப்ரீவியஸ் பாயிண்ட்லேயே பார்த்தோம். So நம்ம atoms or molecules or ions or that is a present in our solid means so held together by orderly arranged அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ orderly arranged ஆயிருக்கும்போது கிட்ட நல்லா நெருக்கமாக அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ லைக் இப்படி இருக்குன்னா கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே நம்மளுக்கு என்ன பண்ணாக்கா அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து கிட்ட இருக்கும்போது ஸோ அப்போ நம்மளுக்கு அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தட் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். The general characteristics of solids are, which is very very important, 3 mark. ஓகேவா? General characteristics of solids. Solid have definite volume and shape. ஸோ ஒரு கண்டிப்பாக சாலிட்ஸ்க்கு என்ன இருக்குனாக்கா டெஃபினட் வால்யூம் இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஷேப் இருக்கும். ஓகேவா? solids are rigid and incompressible. ரொம்ப நமக்கு எப்படினாக்கா ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? incompressible, கம்ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு சாலிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது போட்டு நம்மளுக்கு சுருக்கவோ கம்ப்ரெஸ் பண்ணவோ அழுத்தவோ நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணதுனாக்கா முடியாது. Solid have strong cohesive forces. ஸோ நம்மளுக்கு என்னன்னாக்கா cohesive forces வந்து எப்படி இருக்குனாக்கா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Solids have short inner atomic and ionic or molecular distance. ஸோ கிட்ட இருக்குன்னு சொன்னா ஒரு கிறிஸ்டலில் சாலிடில் இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் கிட்ட இருக்கும்போது அதில் அட்டாமிக் ரேடியை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குனாக்கா ஷார்ட்டாக இருக்கும். தட் இஸ் அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குனாக்கா ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தர் கன்ஸ்டியன்ஸ் தட் இஸ் ஆட்டம்ஸ். ஸோ ஒரு சாலிடில் இருக்க ஆட்டம்ஸ், அயான்ஸ், molecules have fixed position. நான் சொன்னேன் lattice pointன்னு சொன்னேன், ஒரு fixed positionல வந்து கண்டிப்பாக என்ன பண்ணாக்கா இருக்கும். இது போல் நிறைய lattice points இருக்கும், சில ஒரு fixed positionல இருக்கும் and can only oscillate about their mean positions. ஓகேவா? அதோட பொசிஷனில் வந்து அது என்ன பண்ணாக்கா ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். So this is a 5 points is very very important, 3 marks. So 3 markல கேட்டாங்கன்னா you have to write any 4 points. ஓகேவா? நல்லா தெரிஞ்ச ஒரு 4 points வந்து நீங்கள் என்ன பண்ணாங்க எழுதணும். So next 2 mark is classification of solids. ஓகேவா? என்னன்னாக்கா classification of solids. Classification of solids, there are divided into 2 types. So one is a crystalline solids, another one is amorphous solids. Crystalline solids and amorphous solids. ஸோ கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயானிக் கிறிஸ்டல்ஸ். ஓகேவா? இதுவே ஒரு 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸை 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், அனதர் ஒன் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள், கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டூ என்னன்னாக்கா 5 டைப்ஸ். தட் இஸ் அயானிக் கிறிஸ்டல்ஸ், கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ், மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ், மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ், then atomic solids. ஓகேவா? ஸோ அயானிக் கிறிஸ்டல்ஸ்க்கு எனி 2 எக்ஸாம்பிள் கொடுங்கன்னு 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ சோடியம் குளோரைட் அண்டு பொட்டாசியம் குளோரைட். கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ்க்கு ஏதாவது ஒரு 2 எக்ஸாம்பிள் கேட்கலாம். டைமண்ட் அண்டு சிலிக்கா, SiO2. மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ்க்கு ஏதாவது ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா நாப்தலின், ஆந்த்ரசின் அண்ட் குளுக்கோஸ். மெட்டாலிக் கிறிஸ்டல், மெட்டாலிக் மீன்ஸ்னாலே ப்ரெசன்ட் என்ன இருக்குனாக்கா மெட்டல் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுங்கன்னா ஆல் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ், தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ், மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ். ஸோ அட்டாமிக் சாலிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரோசன் எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 18 குரூப் நமக்கு என்னதுன்னா நோபல் கேஸஸ். ஸோ தட் இஸ் என்னன்னாக்கா நம்மளுக்கு அட்டாமிக் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ஸோ அமார்ஃபஸ் சாலிட்ஸ் மீன்ஸ் என்னன்னாக்கா அது கிறிஸ்டல்னு சொல்ல மாட்டாங்க, லிக்விட்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு நடுவில் இருக்கிறது தான். அதாவது சாலிட் ஸ்டேட்டுக்கும் லிக்விட் ஸ்டேட்டுக்கும் நடுவில் ஒரு இடைப்பட்ட ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட் இருக்கும். தட் இஸ் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். எக்ஸாம்பிள் இஸ் அ கிளாஸ் அண்ட் ரப்பர்.
ஓகேங்களா? So these are the example of amorphous solids. So அப்போ இந்த classification of solids which is 3 மார்க்கில் கேட்கலாம். 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா இது ஃபுல்லாக இதை மட்டும் எழுதினாலே போதும். சம்டைம்ஸ் அயனிக் கிறிஸ்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் 1 மார்க்கில் இல்லை 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு we can classify the solids into following two major types based on arrangement of constituents, that is crystalline solids and amorphous solids. The term crystal comes from the Greek word, one more, crystallos, which means a clear ice. எப்படி இருக்கும்னாக்கா clear ice. Ice cubes பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அது போல் இருக்கும். அந்த கிறிஸ்டல் எந்த வேர்டில் இருந்ததுன்னா crystallos, that is a Greek word. This term was first applied to the transparent quartz stones. எதுக்கெல்லாம் நமக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டோன்ஸ்க்கு, that is a quartz stonesக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. And then the name is used for solids bounded by many flat symmetrically arranged faces. Okay, yeah. So that is a உங்களுக்கு சும்மா this is a 1 marks. ஓகேவா? So that is very very important. இது வரைக்கும் 3 marks பார்த்துருக்கோம். ஒன்று வந்துட்டுனாக்கா classification of solids, another one is a characteristics of solids வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? So next, a crystalline solid is one in which its constituents, so என்னென்ன இருக்கலாம்னாக்கா atoms, ions and molecules, இதனால made up of ஆயிருக்கலாம் எதுனா crystalline solid, have an orderly arrangement extending over a long range. ஸோ அதில் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்க அந்த அயன்ஸ் எப்படி இருக்குனாக்கா நல்லா நம்மளுக்கு லாங் ரேஞ்ச் நல்லா லாங்காக என்ன பண்ணாக்கா அதில் ஆர்டராக என்ன பண்ணியிருக்குனாக்கா அரேஞ்சாக இருக்கும். அதில் லாட்டிஸ் பாயிண்டில் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கிறது தான் எனக்கு crystalline solid. The arrangement of such constituents in a crystalline solid is such that the potential energy of the system at minimum. ஸோ ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அங்கே என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா நம்மளுக்கு ஆர்டராக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கிறதுனால அப்போ அந்த நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னாக்கா எப்படி இருந்தாக்கா கம்மியாக இருக்கும். இன் கான்ட்ராஸ்ட் இன் அமார்ஃபஸ் சாலிட், Greek word amorphous means no form. ஓகேவா? The constituents are randomly arranged. ஸோ எப்படி இருக்குனாக்கா அங்கே ஆர்டராக அரேஞ்சாக இருக்குது, இது வந்து ரேண்டமாக அரேஞ்சாக இருக்கும். ஸோ crystalline solids and amorphous solids, so it is very very important, 2 mark, 3 mark as well as a 5 mark. ரொம்ப important question. So crystalline solids long range orderly arrangement constituent. ஸோ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, இது ஷார்ட் ரேஞ்ச் ரேண்டம், இங்கே ஆர்டர்லின்னு இருக்கணும், இங்கே வந்து லாங் ரேஞ்ச், இங்கே ஷார்ட் ரேஞ்ச், இங்கே ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட், இங்கே ரேண்டம்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கன்ஸ்டியன்ஸ். டெஃபினட் ஷேப் இருக்கும் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு, இங்கே இர்ரெகுலர் ஷேப், நோ ஃபார்ம்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, நோ ஷேப். ஸோ ஜென்ரலி கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் அனிசோட்ரோபிக் இன் நேச்சர். ஸோ தட் இஸ் அனிசோட்ரோபிக்னா என்ன, ஐசோட்ரோபிக்னா என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து ஜெனரலாக யூ ஹாவ் டு நோ தட். ஸோ கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் நமக்கு என்னவா இருக்கும்னாக்கா அனிசோட்ரோப்பியாக இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்னவானாக்கா ஐசோட்ரோபிக், லைக் லிக்விட்ஸ் மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு. தே ஆர் ட்ரூ சாலிட்ஸ், தே ஆர் கன்சிடர் as சூடோ சாலிட்ஸ் ஆர் சூடோ கூல்டு லிக்விட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, சாலிட் மாதிரியும் இருக்காது, நமக்கு லிக்விட் மாதிரியும் இருக்காது, அதுக்கு இன்டர்மீடியட் பொசிஷன்ன்றதுனால அது என்னன்னு சொல்கிறாங்க சூடோ சாலிட்ஸ். சூடோ மீன்ஸ் டூப்ளிகேட் சாலிட்ஸ் ஆர் என்னன்னாக்கா சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ் அப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஹீட் ஆஃப் ஃபியூஷன் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு டெஃபினட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இருக்கும். இந்த பாயிண்டில் அதை மெல்ட் பண்ணால் மெல்ட் ஆகும் அப்படின்னு நம்ம இதுக்கு வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இஸ் நாட் என்னன்னாக்கா டெஃபினட்டாக நமக்கு இருக்காது. தே ஹாவ் ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட், கண்டிப்பாக இதுக்கு வந்து அந்த மெல்ட்டிங் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். கிராஜுவலி சாஃப்டன் ஓவர் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ஸோ கேன் பி மோல்டட். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இதுக்கு ஒரு பர்டிகுலர் மெல்ட்டிங் பாயிண்ட் சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் வந்து என்ன பண்ணால் மெல்ட் ஆகலாம், அதுக்கப்புறம் அது என்ன பண்ணால் கூல் ஆகலாம், அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாக்கா மெல்ட் ஆகலாம், அது போல் போயிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு சோடியம் குளோரைட், டைமண்டு, இங்கே வந்து எக்ஸாம்பிள் வந்து ரப்பர், பிளாஸ்டிக்ஸ், கிளாஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் very very important 2 mark, then another 3 mark, then 5 mark. ஓகேவா? So this is the difference. So 3 questions only நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னாக்கா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்னன்னாக்கா சாலிட்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ், தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்னன்னாக்கா கிறிஸ்டலைன் சாலிட் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை புக்கில் வந்துட்டு இது பண்ணது கிளியராக தெரியல அப்படின்னாக்கா நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இது வந்துட்டு பேஜ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு இதை 3 கொஷின்ஸ் வந்து நீங்கள் என்ன படித்து எனக்கு நீங்கள் எழுதுருங்க. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு வந்துட்டு சைக்கிளிக் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா?
தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.